சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் விஜயா கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மனோஜ் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கட்டும். அதான் ரோகிணி நம்ம சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, இனி ரோகிணி கிட்ட தேவையில்லாமல் பேச வேண்டாம். முதல்ல அவங்க அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் மனோஜ் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோம். நீங்கள் இப்படி தேவையில்லாமல் பேசுகிறதால கண்டிப்பாக ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போடவே மாட்டாங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் விஜயா கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. ஆனால் விஜயா ரோகிணி மேலே உள்ள கோவத்தில், என்னது ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து போட மாட்டாளா, அப்படி மட்டும் ரோகிணி என்கிட்ட பேசட்டும், அதுக்கப்புறம் ரோகிணிக்கு நானும் சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா. மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா விஜயாத்தை நம்ம பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறாங்க, மனோஜுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நம்ம பேச்சை கேட்டாதான் இங்கே விஜயாத்தை நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு யோசிக்கவே மாட்டிக்கிறாங்க. ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே அழுதுட்ருக்காங்க, ரோகிணி கிட்ட ஆறுதலாக பேசவும் முடியல, இன்னொரு பக்கம் விஜயா இப்படி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்களே அப்படின்னு மீனா வந்து யோசிக்கிறாங்க. என்ன செய்கிறது மீனா, அம்மா தான் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன மனோஜ், இப்போ உன்னுடைய பேச்சை கேட்டு தான் நாங்கள் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கோம், அதனால் ரோகிணி முதல்ல கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும்னு சொல்லும்போது, ஆமாப்பா நான் உங்கள் பேச்சை கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. வேற வழி இல்லாமல் ரோகிணி கையெழுத்து போட்டு உடனே அந்த பேப்பரை மீனா கிட்ட கொடுக்குறாங்க. உடனே விஜயா அந்த பேப்பரை வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா, பாத்தியா மனோஜ், நம்ம நினச்ச மாதிரியே ரோகிணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா, அப்புறம் என்ன, இனி ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வராது, உனக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்க போகுது மனோஜ் அப்படின்னு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோகிணியை பார்த்துக்கிட்டே இருக்காரு மனோஜ். ஆனால் ரோகிணி அழுதுகிட்டே மனோஜ் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வித்யாவையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே ரொம்பவே யோசிக்கிறாங்க மீனா. விஜயாத்து சந்தோஷமாக இருக்காங்க, ஆனாலும் ரோகிணி எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. ரோகிணிக்கு இப்போ எந்த வேலையும் இல்லை, அவங்க இப்போ சம்பாதிக்கலை, அப்போ எப்படி குடும்பத்தை பார்த்துக்க முடியும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க மீனா. அதான் ரோகிணி சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களே, நீ என்ன யோசிக்கிறேன்னு கேட்கும்போது, இல்லைங்க இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, மீனா உடனே நீ ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அத்தை நான் ஸ்வீட்டெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது, என்ன, நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பாக இன்றைக்கி நான் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது, ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன்ல, ஸ்வீட்டெல்லாம் உன்னால் செய்ய முடியாதான்னு கேட்கும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நம்ம நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்தாலும் இன்னும் மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கல, கொஞ்சம் பொறுமையாக இரு, தேவையில்லாமல் பேசாத, சரி அவங்க வேலைக்கு கிளம்புங்க, இதுக்கு மேலே பேச ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்புனாலும் மனோஜால் தன்னுடைய வேலைக்கு போகவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா, அது மட்டும் இல்லாமல் அம்மா நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டாலும் என்னால் ஏன் சந்தோஷப்பட முடியலன்னு தெரியல. ஏன்னா இப்போ நான் வந்து கனகாவை வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த உண்மை ரோகிணிக்கு தெரியாது, ஆனால் என்னால் ரோகிணியை மறக்கவும் முடியல. ரோகிணி நீ கையெழுத்து போடாத ரோகிணி அப்படின்னு சொல்லவும் முடியலையே, என்ன செய்கிறது, அப்போ இனி இங்கே வந்து ரோகிணிக்கிட்ட நான் பேச முடியாதா அப்படின்னு ரொம்பவே ரோகிணியை பற்றி மனோஜ் யோசிக்கிறாரு. வித்யா ரோகிணியை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த சமயம் ரோகிணியோட அம்மா, என்னாச்சு கல்யாணி அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் சொன்ன மாதிரியே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், நானாக அமைச்சிக்கிட்ட வாழ்க்கையை என்னால் சரியாக பார்த்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ரோகிணி நீ கவலைப்படாமல் இரு, இப்போ தான் நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்க, இருந்தாலும் நீ இப்படிலாம் செய்வேன்னு நான் யோசிக்கவே இல்லை, உன்னுடைய வாழ்க்கைக்காக மனோஜ் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் போய் சொன்னேன், அவங்கள ஏமாத்தினேன், அதனால தான் இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் இந்த நிலமையில வந்து நிற்கிற, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தானே ரோகிணின்னு சொல்லும்போது, ஆமாம்மா இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான், அதனால தான் இப்போ என்ன செய்யன்னு யோசிக்கிறேன். சரிம்மா என்கிட்ட இப்போ இந்த பணம் இருக்குது, உடனே வெளியூருக்கு கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன், ஏற்கனவே என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரோகிணியோட அம்மா, இல்லை ரோகிணி நீயும் எங்கள் கூட நம்ம வீட்டுக்கே வந்துரு, நீ அங்கேயே இருந்து உன்னுடைய வேலையை பார்க்கலாம், கிறிஷையும் பார்த்துக்கலாம், இத்தனை நாள் கிறிஷை கவனிக்காம மனோஜோட வீட்டில் இருந்த, ஆனால் இப்போ நீ நம்ம வீட்டில் இருந்தாதான் கிறிஷும் சந்தோஷமாக இருப்பான், இன்னும் எத்தனை நாள் தான் நான் கிறிஷை பார்த்துக்க முடியும் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் என்னை புரிஞ்சுக்கணும், நான் கொஞ்சம் வெளியூருக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும், எனக்கு இந்த வேலை கிடச்சதை நினச்சி சந்தோஷப்படுறேன், மனோஜ் என்ன இப்போவாது புரிஞ்சுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் விஜயா வீட்டுக்கு போனேன், ஆனால் விஜயா என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா, அப்போ கூட மனோஜ் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசலை, இதுக்கு மேலே மனோஜை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு வேறு வழி இல்லாமதாம்மா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு எனக்கு தேவையான பணத்தையும் வாங்கிட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன்,
எனக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜ் கொடுக்கறதுக்கு இத்தனை நாள் யோசிச்சாரு. இப்போ பணம் கிடைச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்கிட்ட பேசக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு மனோஜ் நினைக்கும் போது என் பையன் கிறிஷை பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியும் இனியும் யோசிக்காமல் இருந்தால் சரிப்பட்டு வராதுமா. உங்கள் பேச்சை கேட்டு நான் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் குடும்பத்தை நான் எப்படி பார்த்துக்க முடியும்? எனக்குன்னு ஒரு வேலை இருந்தாதாம்மா கிறிஷை நல்லபடியாக படிக்க வைக்க முடியும், நானும் நல்லபடியாக முன்னேற முடியும் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இல்லை ரோகிணி, நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்லும்போது அம்மா நான் யோசித்து தெளிவாக இந்த முடிவு எடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட யாருமே பேச வேண்டாம். வித்யா, எனக்காக நீ விஜயா வீட்டுக்கு வந்த, எனக்காக நீ பேசின, ரொம்ப சந்தோஷம் வித்யா. இதுக்கு மேலே என்னால் உனக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லும்போது என்ன ரோகிணி இப்படிலாம் பேசுகிற? உனக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நீ செய்கிறதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னாலும் நீ புரிஞ்சுக்காம மீனா முத்துக்கிட்ட கூட உண்மையை சொல்லாமல் இருந்த. அதான் இப்போ மீனாவும் முத்துவும் உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அமைதியாகவே இருந்துட்டாங்க. இந்த உண்மையை நீ மனோஜ் கிட்ட சொல்லலைன்னா பரவாயில்ல, விஜயா கிட்ட சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் மீனா முத்துக்கிட்ட நீ இந்த உண்மையை சொல்லி உதவி கேட்டிருந்தனா இப்போ இல்லை, அவங்க முன்னாடியே உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நீ நிம்மதியாக விஜயா வீட்டில் மருமகளாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் வித்யா, இனி இதை பற்றி பேச வேண்டாம், நீ உன்னுடைய வேலையை பாரு, என் குடும்பத்தை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் வித்யான்னு சொல்லும்போது ரோகிணி பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க வித்யா. வித்யா அங்கேருந்து கிளம்பி வராங்க. வெளியூருக்கு போகிறதுக்காக ரோகிணி எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. எப்பயும் போல் மீனா பூக்கடைக்கு கிளம்புறாங்க. அந்த சமயம் மீனாவுக்கு மறுபடியும் வயிறு வலிக்குது. உடனே மீனா யோசிக்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியல, மறுபடியும் வயிறு வலிக்குதே. என் வீட்டுக்காரர் முத்து வேற சவாரிக்கு போயிட்டாரு. இந்த உண்மையை விஜயாத்திக்கிட்ட சொன்னால் கண்டுக்கவே மாட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டு இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் ரொம்ப யோசிக்கிறோம். கண்டிப்பாக முத்து நினைக்கிற மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சாலும் இப்போ மறுபடியும் எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் மீனா வந்து எப்படியாவது நம்ம பூக்கடைக்கு போகணும், இன்றைக்கி பூ ஆர்டர் வேறு கிடச்சிருக்கு, ஆஃபீஸில் வேறு வந்து பேச சொல்லியிருக்காங்க, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு மீனா மெதுவாக அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அங்கே வந்த விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால மனோஜுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்க போகுது, ரோகிணி வேற கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அப்படின்ற சந்தோஷத்தில் என்ன மீனா எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஜயாத்த, நான் பூக்கடைக்கு கிளம்புறேன்னு தெரியாதான்னு சொல்லும்போது என்ன வீட்டில் இருக்க வேலையெல்லாம் அப்படியே இருக்குது, இந்த வேலையை நான் செய்யணுமா? நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுன்னு சொன்னால் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு எதிர்த்து பேசுகிற, இப்போ பூக்கடைக்கு மட்டும் நிறைய வேலை இருக்குன்னு உடனே கிளம்புற, இதெல்லாம் சரியா மீனா அப்படின்னு சொல்லும்போது அத்தை, இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். அங்கே நேற்று ரோகிணி வந்தப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக மனோஜ் சந்தோஷமாக அந்த ஸ்வீட்டை வாங்கியிருக்கவே மாட்டார். அதனால் புரிஞ்சுக்கோங்க அத்தை, எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நீங்கள் புரிஞ்சுக்காம உங்கள் பக்கம் இருக்கிற உண்மையை மட்டும் பார்க்குறீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க, எங்களை பற்றி யோசிக்க வேண்டாமா? இனியாவது மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கட்டும் அத்தை, முதல்ல மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனா பேசும்போது ரொம்ப முடியாமல் பேசுகிறத விஜயா கவனிக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை, என்னன்னு தெரியல, ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படியோ நீ சீக்கிரமாகவே மாசமாயிட்டேன்னு நினச்சேன். நீயும் முத்துவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது நீ மாசமாயிட்ட, அதான் முத்து உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கான்னு நினச்சேன். நீ அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அத்தை என்ன பேசுகிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நான் உண்மையை தானே சொல்கிறேன், சீக்கிரமாகவே மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் என்ன, கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வாரிசு வரதான் போகுது அப்படின்னு சொல்லும்போது அத்தை ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும்போது நீ அமைதியாரு, நீ என்ன பெரிய பிஸ்னஸ் செய்கிறியா, நல்லா சம்பாதிக்கிறியா, என் பேச்சை கேளு, நல்ல வேலை செஞ்சியா பரவாயில்ல, முதல்ல மாடியில் ரூம் கட்டுங்க, உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கலாம், குழந்தைய பற்றியும் யோசிக்கலான்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் எந்த நிலமையில இருக்கேன்னு புரிஞ்சுக்காம விஜயத்தை இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பதில் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வராங்க. மீனா பூக்கடைக்கு வந்து அவங்க வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ரொம்பவே முடியாமல் இருக்குது. இருந்தாலும் கிடைச்ச பூ ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாதான் மறுபடியும் அவங்க நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் பெரிய பெரிய பூ ஆர்டர் கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய பூ ஆர்டர் கிடச்சிருக்கு, இந்த வேலையை இப்போ செய்ய முடியாதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்றைக்குமே இந்த பெரிய பூ ஆர்டர் கிடைக்காதே அப்படின்னு மீனா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அந்த சமயம்
முத்து வந்து சவாரி முடிச்சுட்டு மீனாவோட கடைக்கு வராரு. உடனே மீனா வந்து உண்மையை சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப முடியலங்க, ஆனாலும் பூக்கடையில் நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லும்போது, என்ன மீனா, என் பேச்சை கேட்கவே மாட்டியா? கொஞ்ச நாள் பூக்கடை பக்கம் வராத, இந்த வேலையை செய்யாதன்னு சொன்னால் என் பேச்சை கேட்காம கண்டிப்பாக இந்த வேலையை செய்யணும்னு வந்திருக்கிறியே. ஏன் நீ என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, இன்னைக்கு நிறைய பூ ஆர்டர் கிடச்சிருக்கு, நான் தான் இந்த வேலையை செய்யணும், நீங்கள் கொஞ்ச நேரம் எனக்கு உதவி செய்யுங்க, சீக்கிரமாகவே என்னை வீட்டுக்கும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனா அப்படின்னு மீனாவுக்கு முத்து உதவி செய்கிறாரு. மீனா அந்த வேலையெல்லாம் ரொம்ப நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்த மீனாவை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு உடனே கிச்சனுக்கு வந்த முத்து மீனாவுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தராரு. அது மட்டும் இல்லாமல், மீனா முதல்ல நீ சாப்பிடு மீனா, சரியாக நீ சாப்பிட்றதும் இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதும் இல்லை, உன்னை பற்றி நீ யோசிக்கிறதே இல்லை மீனா, மாடியில் மெதுவாக ரூம் கட்டலாம் மீனா, ரூம் கட்டுறதுக்காகவே நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறன்னு எனக்கு தெரியும், உன்னோட அருமை பெருமை என்னன்னு எனக்கு தெரியாதா மீனா, உன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினச்சாலும் நீ நல்லா சாப்பிட்டு உன்னை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் மீனா, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அப்படின்னு சொல்லும்போது, மீனா நான் சாப்பிட்றேங்க, எதுக்கு இவ்வளோ பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை மீனா, உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது மீனா, ஏற்கனவே டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நீ என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிற, நீ எதுக்கு மீனா பூக்கடைக்கு வந்த, அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு, நீ வீட்டிலே இருந்திருக்கலாமேன்னு சொல்லும்போது, அப்படியே வீட்டில் இருந்தாலும் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க முடியுமா? உங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் பூக்கடைக்கு கிளம்பும் போதே எதுக்காக நீ பூக்கடையில் இருக்க வேலையை செய்யணும், நான் சொன்னதுக்கப்புறம் எனக்கு நீ ஸ்வீட் எல்லாம் செஞ்சு தரல அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருந்தால் எனக்கு ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்பயுமே நான் கிச்சனில் தான் இருந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும், அதனால தான் பூக்கடையில் இருக்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பூ ஆர்டர் கிடச்சிருக்கு, இன்றைக்கி இந்த பூ ஆர்டரை நான் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கலனா அதுக்கப்புறம் எப்படிங்க எனக்கு பூ ஆர்டர் கிடைக்கும்னு கேட்குறாங்க மீனா. நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், இருந்தாலும் உன்னை நான் தானே மீனா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாப்பிடு மீனா அப்படின்னு மீனா மேலே உள்ள அக்கறையில் முத்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. மீனாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறாரு. மீனாவை நல்லா பார்த்துக்கிறாரு. மீனா நீ ரெஸ்ட் எடு மீனா, அம்மா வந்து கேள்வி கேட்டால் நான் பேசிக்கிறேன் மீனா, நீ ரொம்ப யோசிக்காத மீனான்னு சொல்லிட்டு மீனா ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, முத்து மீனா என்ன செய்கிறா அப்படின்னு சொல்லும்போது, மீனா இப்போ தான் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, மீனா ரெஸ்ட் எடுக்க போகிறாளா? ஆமாம், நாங்கள் சாப்பிடவே இல்லை, மீனாவுக்கு நீ சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா மீனா இப்போ தான் வீட்டுக்கு வந்தா, மீனாவை புரிஞ்சுக்காம பேசாதீங்க, மீனா ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல, மீனா ரொம்ப முடியாமல் இருக்காமான்னு சொல்லும்போது, அது எப்படி முத்து பூக்கடையில் இருக்க வேலையெல்லாம் செய்ய முடியுது, வீட்டுக்கு வந்த உடனே மீனாவுக்கு முடியலன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, போதுமா, எல்லா உண்மையவும் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியமே இல்லை, மீனாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், இப்படியே நீங்கள் பேசுகிறதால தான் மீனா எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா, மீனாவை பற்றி யோசிக்க மாட்டிங்களா? மீனாவை மருமகளாக ஏற்றுக்காதீங்க, மீனாவை புரிஞ்சுக்காதீங்க, நீங்கள் சொல்கிற வேலையை மட்டும் மீனா செய்யணுமா, இப்போ என்னம்மா வேணும்னு சொல்லும்போது, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும், மீனா சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் சாப்பிடணுமான்னு கேட்குறாங்க, இப்போ என்ன உங்களுக்காக இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு, மீனா நீ ரெஸ்ட் எடு நான் பார்த்துக்கிறேன்னு முத்து வந்து விஜயாவுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாரு, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. வேறு ஏதாவது வேலை செய்யணுன்னா சொல்லுங்கம்மா அப்படின்னு மீனாவுக்காக முத்து இந்த வேலையெல்லாம் செய்கிறத பார்த்து இங்கே விஜயா சந்தேகப்படுறாங்க. என்னாச்சு இந்த மீனாவுக்கு, மீனா எதுக்காக இவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும்னு முத்து சொல்லிக்கிட்டே இருக்கான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு விஜயாவும் யோசிக்கிறாங்க. ஒருவேளை உண்மையாகவே மீனா மாசமாக இருக்காளா, இந்த உண்மை எனக்கு தெரியவே கூடாதுன்றதுக்காக தான் முத்து இப்படிலாம் மீனாவை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறானா, இந்த உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் மீனா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. உடனே விஜயா வந்து, என்ன முத்து இவ்வளோ வேலை செய்கிறானே அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே வந்து அண்ணாமலை, என்ன விஜயா இதெல்லாம், முத்து சவாரிக்கு போயிட்டு வந்து மீனாவுக்காக சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நமக்காகவும் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறான், வீட்டில் சும்மா தான் இருக்க, ஆனால் மீனாவையும் பார்த்துக்கிறது இல்லை, எந்த வேலையும் செய்கிறதில்ல, என்ன விஜயா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, இன்னைக்கு ஒரு நாள் மீனாவுக்காக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சேன்னா தினமும் விஜயா வீட்டில் இருக்க வேலையை செய்வாங்கன்னு இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மீனாவுக்காக என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, வேணும்னா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற முத்து இந்த வேலையை செய்யட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் மீனா செய்ய வேண்டிய வேலையை பொறுப்பாக இந்த வீட்டில் செஞ்சால் மட்டும்தான் மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்க முடியுங்க, மீனா என் மருமகன்றதுக்காக மீனா இந்த வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லவே இல்லையே, மீனா வந்து இந்த வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக செய்கிறதுனால தான் போனா போது, மீனா இங்கே இருக்கட்டும், நானும் பொறுமையாக இருக்கேன், மீனா இந்த வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையும் பார்த்தாலும் சரிதான், மீனாவுக்காக முத்து இந்த வீட்டில் இருக்க வேலையை பார்த்தாலும் சரிதான், இந்த வேலையெல்லாம் சரியாக நடக்கணும், அவ்வளவுதான்,
இந்த மீனாவும் முத்துவும் கிச்சனில் இருக்க வேலையை செய்யாமல் இப்படி எப்போ பார்த்தாலும் மீனா ரெஸ்ட் எடுக்கணும்னு முத்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தா நான் பொறுமையாக இருக்க மாட்டேங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. என்ன செய்கிறதுன்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு. முத்து உண்மையை சொல்லாமல் மீனாவை நல்லா தான் பார்த்துக்கிறான். மீனாவுக்கு என்ன பிரச்சனைன்ற உண்மையை முத்துவும் சொல்ல மாட்டேங்கிறான், இங்கே மீனாவும் சொல்ல மாட்டேங்கிறாளே, என்ன செய்கிறதுன்னு இன்னொரு பக்கம் அண்ணாமலை யோசிக்கிறாரு. முத்து வீட்டுக்கு வந்த உடனே நாளைக்கு கண்டிப்பாக மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் மீனா அப்பப்போ ரொம்ப முடியலன்னு சொல்கிறா, வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறா, தன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியாமல் மீனா ரொம்ப கஷ்டப்படுறா. பூ கடைக்கும் போக முடியல, வீட்டில் இருக்க வேலையும் செய்ய முடியல. மீனாவுக்காக இந்த வேலையெல்லாம் நான் எப்பயுமே செய்வேன், ஆனால் மீனா எப்பயும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. அதனால் முத்து அடுத்த நாள் அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே சீதா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, முத்துமாமா நீங்கள் எப்போ வேணும்னாலும் வாங்க, நான் இங்கே தானே வேலை பார்க்குறேன், நான் மீனாக்காவை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்லும்போது, இல்லை சீதா, என்ன செய்யனே தெரியல, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன், மறுபடியும் மீனா ரொம்பவே முடியலன்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல, அதான் மறுபடியும் டாக்டர்கிட்ட பேசணும்னு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, சரி முத்துமாமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஃபோனை வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முத்துவும் மீனாவும் வராங்க. அங்கே டாக்டர்கிட்ட முத்து சொல்கிறாங்க, மீனா சரியாக சாப்பிடாம அப்பப்போ ரொம்ப முடியலன்னு ரெஸ்ட் எடுக்கிறா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மயக்கம் வருதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவும் நடந்த உண்மையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் ரொம்ப சந்தோஷமாக மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நீங்கள் எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க, நீங்கள் நினச்ச மாதிரியே நீங்கள் இப்போ மாசமாக இருக்கீங்க, அதனால தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது, சரியாக சாப்பிட முடியாமல் அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ஏற்கனவே நடந்த பிரச்சனையால் நீங்கள் மாசமாக முடியாதுன்னு நான் சொன்னேன், ஆனால் இப்போ நானே எதிர்பார்க்கல, உண்மையாகவே நீங்கள் மாசமாக தான் இருக்கீங்கன்னு டாக்டர் சொன்னதை கேட்டு மீனா ஒரு பக்கம் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சந்தோஷப்படுறாங்க மீனா. இதை முதல்ல என் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே டாக்டர் முத்துவை கூப்பிட்டு பேசும்போது முத்து ரொம்ப பதட்டமா, மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு மீனா ரொம்ப முடியலன்னு சொல்கிறா, அப்பப்போ வயிறு வலிக்குதுன்னு வேற சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, மீனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, உடனே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லும்போது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க முத்து, இப்போ அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் மீனா மாசமாக இருக்காங்க, அதனால தான் மீனாவால் எந்த வேலையும் செய்ய முடியல, அப்பப்போ ரொம்ப முடியாமல் இருக்காங்க, நான் மீனாவை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் மீனாவை நல்லா பார்த்துக்கணும், அவங்க சரியாக சாப்பிடணும், மீனா நிறைய வேலை செய்யக்கூடாது, மீனாவுக்கு பூக்கடையில் நிறைய வேலை இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மீனாவை நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு டாக்டர் இந்த உண்மையை சொன்ன உடனே, அப்போ மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மீனா மாசமாக இருக்காளா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுற முத்து மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. மீனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இப்படிலாம் டாக்டர் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னை இங்கே கூப்பிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்ட மீனா, உனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, அப்பப்போ வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறியே, உன்னை நான் சரியாக கவனிக்காமல் இருந்துட்டேன், உன்னை பற்றி நான் ரொம்ப யோசிக்காமல் இருந்துட்டேன்னு நினச்சேன், மாடியில் ரூம் கட்டணுன்றதுக்காக நீயும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச, சரியாக சாப்பிடாம இருந்த, அதனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நான் ரொம்ப யோசித்தேன், ஆனால் இப்போ டாக்டர் இந்த உண்மையை சொன்னதுக்கப்புறம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா மீனா அப்படின்னு முத்து சொல்லும்போதே அழ ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நானே இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, என்னால் நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆனால் இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உடனே அண்ணாமலை மாமா விஜயாத்தை எல்லார்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, அப்பா இதை கேட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா, ஏற்கனவே பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு என் அப்பா ரொம்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார், கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நமக்கு இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை, அது மட்டும் இல்லை மீனா, ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டு உடனே உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் செய்யணும்னு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சம்பாதிச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் தேவையே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ நல்லா சாப்பிட்டு நீ நம்ம குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே போதும்னு சொல்லும்போது, ஆமாங்க இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மீனாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ சந்தோஷமாக இருக்கணும் மீனா,
என் அம்மா பேசுகிறதெல்லாம் நீ யோசிக்கவே கூடாது. அவங்க எப்பயுமே மனோஜை பற்றி தான் யோசிப்பாங்க. அதே மாதிரி நாம் நம்ம வாழ்க்கையை பற்றி தான் மீனா யோசிக்கணும். அப்படி அவங்க பேச்சை கேட்காம நம்ம அவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் மீனா. என்னை நம்பி நீ அங்கேருந்து வரலாம். நானும் நல்லா சம்பாதிக்கிறேன். எனக்குன்னு ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் இருக்குது. உன்னை நல்லபடியாக பார்த்துப்ப மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, அண்ணாமலை மாமா இதெல்லாம் கேட்டால் சந்தோஷப்படுவார். இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா உடனே சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, இங்கே டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சீதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனாக்கா, நீ இனி நல்லபடியாக சாப்பிடணும், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமாமா மீனாக்காவை நல்லபடியாக பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சந்திராவும் சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு வந்த மீனா ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே அண்ணாமலை, என்ன மீனா, விஜயா கேட்டப்ப ஸ்வீட்டெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? விஜயா தான் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாலான்னு கேட்கும்போது, இல்லை மாமா, நானே தான் வாங்கிட்டு வந்தேன் அண்ணாமலை மாமான்னு சொல்கிறாங்க. அப்பா, நானும் தான்ப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? நீங்கள் இதை கேட்டால் சந்தோஷப்படுவீங்க, உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, என்னாச்சு முத்துன்னு கேட்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரியே இன்னைக்காவது ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டெல்லாம் சந்தோஷமாக விஜயா வந்து எடுக்கிறாங்க. அந்த சமயம் முத்து சொல்கிறாங்க, மீனா மாசமாக இருக்காப்பா அப்படின்னு சொன்ன உடனே விஜயா உடனே முத்து சொன்னதை கேட்டு அந்த ஸ்வீட்டை சாப்பிடாம அப்படியே வச்சிடுறாங்க. விஜயாத்தை, இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோங்க, உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, முத்து என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு மீனா சந்தோஷமாக சொல்லும்போது, உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா? முதல்ல மனோஜுக்கு கல்யாணம் நடக்கட்டும், மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கலான்னு சொன்னால் இப்போ என்ன உங்களுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிப்பீங்களா? நீங்கள் பேசாமல் இங்கேயே தங்கியிருக்கணும். உங்களுக்குன்னு ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்கிறோம்ல, அதான் யார் பேச்சையும் கேட்காம உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் என் பேச்சை கேட்டால் தான் இந்த வீட்டில் நீ இருக்க முடியும். என் பேச்சை கேட்காம நீங்கள் சந்தோஷமாக மாசமாக இருக்கேன்னு சொன்னால் நான் இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படணுமா? எனக்கு இந்த ஸ்வீட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே முத்து சொல்கிறாங்க, அம்மா அமைதியாக இருங்கம்மா, மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன்னு ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்தீங்க. ரோகிணியால் பிரச்சனை வருதுன்னு எங்ககிட்ட தான் வந்து உதவி கேட்டீங்க. நாங்களும் இங்கே மனோஜுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் மனோஜுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீங்கள் தான். மனோஜுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேன்னு மனோஜுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை மட்டும்தான் செய்கிறீங்க. மனோஜோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிங்க, எங்கள் வாழ்க்கையை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். பாட்டியும் அப்பாவும் இதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜய் அமைதியாக இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எப்பயுமே மனோஜோட வாழ்க்கை முக்கியம்னு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் மனோஜால் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம். ஆனால் இப்போ முத்து, மீனா மாசமாக இருக்கான்னு நீ சொன்னதை கேட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உன்னுடைய பாட்டிக்கு ஃபோன் பண்ணு, அவங்களும் வந்துடுவாங்க. அப்புறம் மீனாவை விஜயா பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் அம்மா விஜயாவை நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு சொல்லும்போது, ஆமாப்பா, நான் முதல்ல பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே முத்து ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு, நீ வா மீனா, நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை சந்தோஷமாக கூப்பிட்டுட்டு வராரு முத்து. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது. நான் நினச்ச மாதிரி என் முத்துவோட வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுதுன்னு இங்கே அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. ஆனால் விஜயா ரொம்ப கோபமாக இருக்காங்க. தன்னுடைய ரூமுக்கு வந்த முத்து மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, மீனா, நான் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா மீனா? இப்படிலாம் நடக்கணும்னு நான் யோசிக்கவே இல்லை மீனா. ஆனால் இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் நான் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா. உன்னை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்க போகிறேன்னு மட்டும் பாரு மீனா. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, அப்பப்போ வயிறு வலி வருதுன்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டேன். உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு கூட நினச்சேன். ஆனால் இப்போதாங்க சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை மாமாவும் எவ்வளோ சந்தோஷப்பட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா, உனக்கு என்ன வேணும்னு கேளு மீனா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு முத்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. சந்திரா வந்து, மீனா மாசமாக இருக்கா சத்யா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு விஜயா வீட்டுக்கு போயிட்டு மீனா அக்காவையும் முத்து மாமாவையும் பார்த்துட்டு வரலாம். சந்திராவும் சத்யாவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவை முத்து நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. முதல்ல மனோஜுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் என் பேச்சை முத்துவும் மீனாவும் கேட்கவே மாட்டிக்கிறாங்க. இப்போ மீனா வேற மாசமாக இருக்கா. அதனால இங்கே எல்லாரும் மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. மீனாவுக்கு அவ்வளோ உதவி செய்கிறாங்க. மீனா மாசமானதால் முத்து மீனாவை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறான். மீனாவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க.
மீனாவுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. மீனா இப்போ வீட்டில் இருக்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. அதே மாதிரி என் பேச்சையும் மீனா கேட்கவே மாட்டேங்கிறா. எப்போ பார்த்தாலும் மீனா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறா. நான் தான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் மீனாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு உடனே முத்துவும் அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறான். ஆனால் என்ன யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மீனா மாசமானதால முத்து ரொம்ப சந்தோஷமா மீனாவை நல்லபடியா பாத்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏற்கனவே மீனா என் பேச்சை கேட்க மாட்டா. முத்து மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவான். இப்ப மீனா மாசமானதால இந்த வீட்டில் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கல. மீனா கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டிலேயே இருக்கட்டும்னு முத்துக்கிட்ட பேசி பார்க்கலாமா? அப்படியே சொன்னாலும் முத்து நம்ம பேச்சை கேட்க மாட்டானே, என்ன செய்யறது அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயா ரொம்பவே கோவமா இருக்காங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஏதாவது பிரச்சனை செய்யணும், அப்பதான் முத்துவும் மீனாவும் என்னை பத்தி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு மீனா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா.